ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பசங்க முட்டைக்கோஸ் பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாங்களா? அப்போ உங்களுக்கான சூப்பரான ரெசிபி தான் இது. இந்த மழை காலத்துக்கு நல்லா சுட சுட மொறு மொறுன்னு வாய்க்கு ருசியாக அதே நேரத்தில் சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வெல்கம் டு குருவிஸ் கிச்சன். இந்த கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் பக்கோடா பண்ணுறதுக்கு 350 கிராம் அளவுள்ள முட்டைக்கோஸை ஓரளவுக்கு மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இதை 2 to 3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வடிகிற மாதிரி ஓட்ட ஜல்லடையில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஊறுற மாதிரி கூட வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், சின்னதாக கட் பண்ண மல்லி இலைகள், 1 பச்சை மிளகாய், அப்புறம் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இதை நீங்கள் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம், கட் பண்ணி சேர்க்கணும்னு கிடையாது. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம வெறும் கையாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நம்ம சேர்த்த லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா இந்த முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 20 to 30 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்தோன்னா லைட்டாக ஒட்டிட்டு வரணும். இந்த பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பதம் வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுகளெல்லாம் உள்ளே போடணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாவு சேர்க்கும் பொழுது ஒன்னோடனு ஒட்டாமல் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்ட உடனே நிறையா முட்டைகள் வரும். ஒரு 1 to 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா முட்டைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். கடாயில் எண்ணெய் நிறையா இருந்து பக்கோடாலாம் உள்ளே முங்கி இருந்தது அப்படின்னா நம்ம திருப்பி போடணும்னு கூட அவசியமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் எண்ணெய் கம்மியாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா 2 நிமிஷம், அதாவது முட்டை லைட்டாக சின்னதாக குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி செய்யும் பொழுது கீழ்ப்பக்கமும் நல்லா வெந்துடும். இந்த பக்கோடா பொரிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 3 நிமிஷமே அதிகம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக தட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பக்கோடா நல்லா மொறுன்னு சுட சுட சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.